வணக்கம் நண்பர்களே. நம்ம டிஸ்க்ளைமர் எடுத்துக்கிறோம். நம்ம செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசரோ ஆர்ஐஓ கிடையாது. நம்ம இங்க பேசக்கூடியது எல்லாமே தகவலா மாத்திரமே பார்க்கப்பட வேண்டும். இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ, பங்குகளை வாங்கவோ, விற்கவோ நம்ம எந்த ஆலோசனையும் கொடுக்கப்படல. எல்லா தொழிலும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரிஞ்சுட்டு எச்சரிக்கையோட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும். நம்மள ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வளமுடன் வாழ்க. வணக்கம் நண்பர்களே. 2025-26க்கான Q2 ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. அந்த வரிசையில இப்போ நம்ம பார்க்கக்கூடியது இப்கா லேபரேட்டரிஸ். சப்சிக்வெண்ட் குவார்ட்டருக்கும் சரி 2025-26க்கும் என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி. ட்ரெண்ட்லைனை பொறுத்த வரைக்கும் இவங்க மிட்ரேஞ்ச் பெர்ஃபார்மருங்கிற கிளாசிஃபிகேஷன்ஸ்குள்ள வராங்க. ஹை ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த், மிட் வேல்யூஷன், டெக்னிக்கலாக மூமெண்டம் நியூட்ரலில் இருக்குது. அனாலிசிஸ் டு ப்ரைஸ் டார்கெட்டாக 1552 டார்கெட் அப்சைட் பண்ணியிருக்கிறாங்க. நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் 1467ங்கிற லெவலில் ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கு. இவங்களுடைய பிஇ வேல்யூஷனை செக் பண்ணும்போது கரண்ட் பிஇக்கு ஓவர் வேல்யூஷனாகவும் 1 இயர் ஃபார்வர்ட் பிஇக்கு அண்டர் வேல்யூ சொல்லிட்டு இண்டிகேட் ஆகிட்டு இருக்கு. இவங்களுடைய ஃபண்டமெண்டல் கீ மெட்ரிக்ஸில் ஹை லெவல் ஆஃப் லிக்விடிட்டி பொசிஷன் மெயின்டைன் பண்ணுறாங்க. ஹை ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க. டெப்ட் டு ஈக்விட்டி வித் இந்த தியரட்டிக்கல் லிமிட்டில் இருக்குது. ஆனால் பிஇ அண்ட் பிபி நமக்கு எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் டர்ன் ஆகிருக்கிறதுனால நம்ம வந்து கவனத்தில் இருக்கணும். எப்போ இபிஎஸோட டிடிஎம் லெவல் ஸ்டாக்னேட் ஆகுதோ, டிக்ரீஸ் ஆகுதோ, அப்போ கொஞ்சம் பெரிய லெவலில் கரெக்ஷன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறத கவனத்தில் எடுத்துக்கிறோம். 1 இயர் பீட்டா ஸ்கோர் வந்து 0.81ங்கிறதுனால நார்மல் வாலட்டாலிட்டிங்கிறத கவனத்தில் எடுத்துக்கிறோம். ட்ரெண்ட்லைனில் பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய அனாலிசிஸ்டோடைய ஃபோர்காஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். ரெவென்யூ ஃபோர்காஸ்ட் ஆனுவலைஸ்டாக நமக்கு வந்து பார்க்கும்போது கிட்டத்தட்ட வந்து ஒரு 10% க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க. அதே இது குவார்ட்டர்லின்னு வரும்போது ஃப்ளாட் ஆகுது, கொஞ்சம் குறையுது. அது ஃப்ளாட்டை நம்ம வச்சுக்கலாம். இபிஎஸோடைய ஃபோர்காஸ்ட் ஆனுவலைஸ்டாக 51% க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க. குவார்ட்டர்லின்னு வரும்போது ஒரு 6.6% குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க. இவங்களுடைய குவார்டர்லி பெர்ஃபார்மன்ஸஸ்ன்னு பார்க்கும்போது இயர் ஆன் இயர் கம்பேரிசனுங்கிறது செப்டம்பர் 2025 செப்டம்பர் 2024 கம்பேர் பண்ணும்போது இவங்களுடைய குவார்டர்லி ரெவென்யூ 8.5% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதே சமயத்தில் குவார்டர்லி நெட் ப்ராஃபிட் 23.1%. Q2Qன்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட இவங்களுக்கு வந்து ஒரு 240 கோடி ரூபாய்க்கு ரெவென்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நெட் ப்ராஃபிட்டும் பார்த்தோம்னா ஒரு 50 கோடி ரூபாய் கிட்ட கூடியிருக்கு. அதனால இபிஎஸோடைய லெவல் கிட்டத்தட்ட ஒரு 2 ரூபா கூடி 11.1 அப்படிங்கிற லெவலில் இருக்குது. இபிஎஸோட டிடிஎம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இன்க்ரிமெண்டல் ட்ரெண்டில் தான் இருக்குது. 32.8. இது போன தடவை காட்டிலும் 2 ரூபா கூட. ஸோ இப்போ கண்டினியூஸாக நமக்கு வந்து இந்த 3 குவார்ட்டர்னு மாத்திரம் இல்லை, நிறைய நமக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 5 குவார்ட்டர் 6 குவார்ட்டராக பார்த்தோம்னா இவன் இன்க்ரிமெண்டல் ட்ரெண்டை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிறாங்கிறத கவனத்தில் எடுத்துக்கிறோம். இப்படிப்பட்ட இந்த சூழலில் எம்எஃப் தன்னுடைய ஹோல்டிங்கில் 0.43%, இன்ஸ்டிடியூஷன்ஸ் 0.32% இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க. எஃப்ஐஎஸ் 0.25% குறைச்சி வச்சிருக்கிறாங்கிறத கவனத்தில் எடுத்துக்கிறோம். இவங்களுடைய இபிஎஸ் தகவல்களை நம்மளுடைய எக்ஸல் ஃபார்மேட்டில் நம்ம போட்டிருக்கிறோம். நம்ம இங்கே கவனிக்கக்கூடியது புக் வேல்யூ 273, ஃபேர் ப்ரைஸ் 449, கரண்ட் ப்ரைஸ் 1464. ஃபேர் ப்ரைஸ் கரண்ட் ப்ரைஸோட ரேஷியோ 3.26ன்னு வருது. இது நம்மளை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பென்சிவ் வேல்யூவேஷன் தான். சப்போஸ் இந்த லெவல்ல இருந்து இவங்க கரெக்ஷன் ஒன்று எடுத்து 2.5 வரைக்கும் சப்போர்ட் பாயிண்ட் பிடிச்சாங்க அப்படின்னு சொன்னாக்க அது வந்து 1123ன்னு நமக்கு ப்ரைஸ் கன்வெர்ட் ஆகுது. இது ஃபேர் ப்ரைஸ் கரண்ட் ப்ரைஸோடைய ரேஷியோவை பேஸ் பண்ணி. நெக்ஸ்ட் குவார்ட்டருக்கு ஆக்சுவல் ரிசல்ட் வர்ற வரைக்கும் இவங்களுடைய மூமெண்ட் எப்படி இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கும்போது கரண்ட் இபிஎஸோடைய டிடிஎம் 32.8. அது ஆவரேஜ் பண்ணும்போது 8.20ன்னு வருது. இதுதான் நெக்ஸ்ட் குவார்ட்டருக்கான ஆவரேஜ் எஸ்டிமேட்டட் இபிஎஸ். நெக்ஸ்ட் குவார்ட்டருக்கு எக்ஸிட் ஆக போகிறது 9.80. ஸோ இப்போ அந்த ஆஸ்பெக்டில் பார்க்கும்போது நமக்கு வந்து ப்ரீவியஸ் குவார்ட்டருடைய ஹைட்டை மேலே உடைக்குமா அப்படின்னு சொன்னாக்க அது நமக்கு வந்து டவுட்ஃபுல் தான். காரணம் என்னன்னாக்க இபிஎஸோட எஸ்டிமேஷன், கரண்ட் இபிஎஸோட டிடிஎம் எஸ்டிமேஷன் வந்து 8.20. அது வந்து எக்ஸிட் ஆக போகிறத காட்டிலும் கம்மியாக இருக்குது. ஸோ அதனால் ப்ரீவியஸ் குவார்ட்டருடைய ஹைட்டை மேலே உடைக்குமா அப்படின்னா அது டவுட்ஃபுல் தான். அதே சமயத்தில் குமுலேட்டிவ் ஆவரேஜ் 10.15, அதோட இபிஎஸோட எஸ்டிமேஷன் நம்ம கால்குலேட் பண்ணும்போது அப்பவும் இபிஎஸோட எஸ்டிமேஷன் கம்மியாக இருக்கிறதுனால ப்ரீவியஸ் குவார்ட்டருடைய ஹைட்டை மேலே உடைக்கிறது அப்படிங்கிறது நமக்கு வந்து கொஞ்சம் டவுட்ஃபுல்லாக தான் இருக்குது. ஆனால் ப்ரீவியஸ் குவார்ட்டருடைய லோவை கீழே கட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குங்கிறத நம்ம கவனத்தில் எடுத்துக்கிறோம். இது ஒரு ஆஸ்பெக்ட். ஏன் நம்ம வந்து இந்த இடத்துல வந்து குமுலேட்டிவ் ஆவரேஜ் கூட இருக்குது எஸ்டிமேஷனை காட்டிலும், அப்போ வந்து மேலே இப்போ அப்சைட் மூவ்மெண்ட் கொடுக்கறதுக்கு தானே அதிக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிக்கலாம். ஆனால் நம்மளை பொறுத்த வரைக்கும் இந்த எக்ஸ்பென்சிவ் வேல்யூவேஷன் அப்படிங்கும்போது நம்ம வந்து கான்ஃபிடென்ட்டாக வந்து மேலே உடைப்பாங்க அப்படின்னு சொல்கிறதுக்கான
வாய்ப்புகள் இல்லைங்கிறது தான் நம்ம இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். ஸோ இப்போ அவன் கரெக்ஷன் வரானா அப்படிங்கிறத நம்ம வந்து கவனத்தில் எடுத்து பார்க்குறோம். நார்மல் ட்ரேடிங் பிஹேவியரில் இவனுடைய ப்ரைஸ் ரேஞ்சுங்கிறது 639லேருந்து 899. இப்போ அவன் அது கிட்டத்தட்ட அவன் வந்து 1.5 மடங்கு இதில் கூட தான் எடுத்திருக்கிறான். அதனால நம்மளுடைய எக்ஸ்பொனென்ஷியல் ஃபார்முலாவில் நம்ம கிடைச்சிருக்கக்கூடிய ப்ரைஸ் ரேஞ்சஸை நம்ம பார்ப்போம். நம்ம எடுத்திருக்கிறது இங்கே பிபி டாப்ல இருந்து R2 வரைக்கும் மார்க் பண்ணியிருக்கிறோம். பிபியோட டாப் 1043லேருந்து 1094, R1 1205லேருந்து 1262, R1 R2ஓட மிட் பாயிண்ட் 1383லேருந்து 1445, R2 1578லேருந்து 1645. இப்போ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ப்ரீவியஸ் குவார்ட்டருடைய லோவை கீழே உடைச்சிட்டான். உடைச்சிட்டு சப்போர்ட் எடுத்துட்டு R1ல சப்போர்ட் எடுத்துட்டு எகைன் திருப்பி இவன் மேலே போயிருக்கிறான். ஆனால் ப்ரீவியஸ் குவார்ட்டருடைய ஹைட்டை மேலே உடைக்கல, மேட்ச் பண்ணக்கூடிய லெவல்ல கூட வரல, மேட்ச் பண்ணக்கூடிய லெவலுக்கு கிட்டக்க வந்திருக்கிறான் அப்படிங்கிறது தான் இருக்குது. ஸோ இப்போ அது வந்து அந்த சைட்வேஸ் மூமெண்ட்டுக்குள்ளே வந்திருக்கிறான். அடுத்த குவார்ட்டருடைய ரிசல்ட்டு கொஞ்சம் புவராக இருக்கிற பட்சத்தில் இது கொஞ்சம் கரெக்ஷன் எடுத்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லைங்கிறத கவனத்தில் எடுத்துக்கிறோம். தகவல் பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறோம். தகவல் பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம். நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கு